اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. மக்ரிபில் இந்த பராத்துடைய சிறப்பை பற்றி ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பராத்துடைய இரவு பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இன்னும் சில ஹதீஸுகளை நிறைய வருது ரிவாயத்துகள். ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ரிவாயத்தில் உங்களுக்கு சொன்னால் இந்த இரவை பற்றிய ஒரு உற்சாகம் ஏற்படும். அல்லாஹ் இடத்துல நம்ம இந்த இரவில் கேட்பதற்கு ஒரு வசதியாக இருக்குன்றதுக்காண்டி சில ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன், கேட்டுங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் மக்ரிபில் சொன்னேன் உங்களுக்கு. இப்னு ஷாஹீன் தாரகுத்னி ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவங்க ரிவாயத் செய்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும், ஷஅபானுடைய நடு இரவு வந்து விட்டால் ஃபகூமு லைலஹா, அன்று இரவு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நின்று வணங்குங்கள். நின்று வணங்குதலை கொண்டு நோக்கம் என்ன, அதுவும் உங்களுக்கு நான் சொன்னேன். இரவு முழுவதும் நின்றே தொழுதுட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த இரவை ஹயாத்தாக்குங்க, அந்த இரவை நல்ல முறையில் விழித்திருங்கள்னு அர்த்தம். விழித்திருந்து மற்ற எல்லா இபாதத்தும் செய்யலாம். தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், துஆ செய்யலாம். எல்லாமே கியாமுல் லைல் தான். கியாமுல் லைல் இரவு நிற்கி அசல்ல காமல் நின்றான்னு அர்த்தம். நீர் இரவெல்லாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. சில ஹதீஸ்ல வருது பாருங்க, ததாக்குருல் இல்மி சாஅத்தம் மினல் லைலி கைரும் மின் இஹ்யாயிஹா. ஹதீஸ் எடுங்க. இரவிலே ஒரு சில நேரங்கள் உட்கார்ந்து அல்லாஹ் ரசூலுடைய இல்மை பரிமாறிக்கொள்வது இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட மேலானதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஷேഖനാக அப்படியே செய்வாங்க. லைலத்துல் கத்ர்லையும் சரி, ஷபே பராத்துடைய இரவுலையும் சரி, இரவு முழுவதும் பயான் செய்வாங்க. பயான் கேட்பாங்க. இதுமா தாயில பயான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அலைஞ்சவா அப்போ இரவை நின்று வணங்குதல், இரவை ஹயாத்தாக்குறதுன்னு சொன்னா நற்காரியங்கள்ல தூங்கி கழிக்காமல், வீண் வேலைகள்ல கழிக்காமல், பொடுபோக்காக வெட்டி பேச்சுக்களை கழிக்காமல் அந்த இரவை நல்ல வழிகளில் கழிக்க வேண்டும் இரவு முழுவதும். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை முன்னோக்கி வந்து அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே வந்து கேட்கக்கூடிய என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இரவுல நாம் முன்னோக்காம இருந்தா எப்படி? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தாரமில வரக்கூடிய ஹதீஸ், ததாருசுல் இல்மி சாஅத்தம் மினல் லைலி கைரும் மின் இஹ்யாயிஹா. இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலையே ஜி, கால இப்னு அப்பாஸ்னு போட்டிருக்காங்க. இல்லையா ஹதீஸ் வருதா? எங்க வருது ஜி? தெரியுமா இருக்குமா? وقد روى الدارمي في سننه عن ابن عباس رضي الله عنهما قال تدارس العلم ساعة من الليل خير من إحيائها. இல்மை முதாக்கரா செய்வது இரவு முழுவதும் ஹயாத்தாக்குவதை விட மேலானது. இந்த மாதிரி வேற சில ரிவாயத்து. இது வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல் பெருமானார் சொன்னதாக வரல. பாருங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலஅன் அஜ்லிஸ ஃபீ மஜ்லிஸி ஃபிக்ஹின் சாஅத்தன் அஹப்பு இலைய மின் ஸியாமி யௌமின் வ கியாமி லைலத்தி. யார் சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய மார்க்க சட்டங்களை பேசப்படக்கூடிய ஒரு மஜ்லிஸில் நான் சென்று கொஞ்ச நேரம் உட்காருவது இரவு முழுவதும் தொழுவதை விட, பகல் முழுவதும் நோன்பு வைப்பதை விட எனக்கு மேலானது என்று சொன்னார். சுஃபியான் ஸௌரி சொல்றாங்க, லா அலமு ஷையம் மினல் அமாலி அஃலலு மினல் இல்மி அவில் ஹதீஸி லிமன் ஹஸ்ஸனத் ஃபீஹி நிய்யத்து. உலகத்தில் எல்லா அமல்களை விட ஆக மேலானது இல்மை கற்றுக்கொள்வது அல்லது ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வது. சஹீஹான நிய்யத்துல அதன்படி அமல் செய்யணுங்கிற எண்ணத்துல மார்க்கத்தை கற்றுக்கொள்வது இருக்கிறதே எல்லா அமல்களை விட மேலானது. இரவு முழுவதும் பயான் கேட்கணும் உட்காந்து.
புரிஞ்சுங்களா? ஜி அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் எல்லாரும் இல்மை தேடுவதையும் இல்மு விஷயத்திலே நாம் கவனம் செலுத்துவதையும் மிக முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. இல்மு ரெண்டு வகை. ஒண்ணு மார்க்க சட்டத்திட்டங்களை பற்றி அஹ்காமாத், என்னவை அல்லாஹுடைய அஹ்காம இலாஹி, மார்க்க சட்டத்திட்டங்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா, இன்னது செய்யுங்கள் இன்னும் செய்ய வேண்டாம்னு சொன்னால இது அஹ்காம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபிக்ஹ். இன்னொன்னு என்னங்க? அஸ்ரார இலாஹி. ஒன்னு அஹ்காம இலாஹி. அஹ்காம இலாஹினா என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய சட்டத்திட்டம். அஸ்ரார இலாஹினா அல்லாஹை பற்றி ஞானங்கள், அல்லாஹ்வுடைய ஜாத் சிஃபாத் அஃஆல் ஆசாருடைய ஞானங்கள். இது மிக மேலானது. ஏன்னா எல்லா அன்பியாக்களுக்கும் அஹ்காமும் கொடுக்கப்பட்டது, அஸ்ராரும் கொடுக்கப்பட்டது. ஆனா எல்லா அன்பியாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட அஸ்ரார இலாஹி ஒண்ணுதான், அஹ்காம இலாஹி வேறுபட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மு எல்லா அன்பியாக்களுக்கும் ஒண்ணுதான். வேற வேறையா? இல்லவே இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளும் ஐனா இருந்து நம் தேவைகளை நிறைவேற்றுபவன் யாருமே இல்லை. இல்ல, அல்லாஹ் நம்ம கூட இருந்து நம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த ஞானங்களை பெறக்கூடிய இல்மு அஸ்ரார இலாஹியா. இந்த இல்மு இருக்குது, இது எல்லா அன்பியாக்களும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மு அஹ்காமாத்தும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அஹ்காமாத் இருக்க சட்டத்திட்டங்கள் இருக்க எல்லா அன்பியாக்களுக்கும் மாற்றமா இருக்கு. ஆதம் நபியுடைய சட்டம் வேற, நூஹ் நபியின் சட்டம் வேற, இப்ராஹிம் நபியுடைய சட்டம் வேற, மூசா நபியின் சட்டம் வேற. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சட்டம் மாறிக்கொண்டே இருந்தது. நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் வேற யாரு? இது மாறக்கூடிய சட்டம். இன்னொன்னு அஹ்காம இலாஹில அஹ்காமத்து பாத்தீங்களா, மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டது. ஒரே உம்மத்திலேயே என்னப்பா அஸ்ராறு மாறுபட்டது இல்லை, எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்ப அஹ்காமத்தில் ஆண்களுக்கு சட்டம் வேற, பெண்களுக்கு சட்டம் வேற. ஆண்களின் தொழுகை முறை வேற, பெண்களின் தொழுகை முறை வேற. இல்லையா? முசாஃபிருடைய தொழுகை முறை வேற, முகீமுடைய தொழுகை முறை வேற. இருக்கா இல்லைங்களா? நோயாளியின் தொழுகை முறை வேற, மற்றவரின் தொழுகை முறை வேற. ஜி ஏழைகளின் சட்டம் வேற, பணக்காரரின் சட்டம் வேற. ஏழைகள் ஜக்காத்து கொடுக்க கூடாது, கொடுக்க தேவை வாங்கலாம். பணக்காரங்க ஜக்காத்து கொடுத்தே அவன் கட்டாயம். ஹஜ்ஜி கடமை அவங்களுக்கு, இவங்க ஹஜ்ஜி கடமை இல்லை. அப்ப இந்த மாதிரி ஆளுக்கு ஆள் சட்டம் மாறும். பணக்காரர்களுக்கு இஸ்லாத்தின் கடமை எத்தனைப்பா? 5. என்னென்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். ஏழைகளுக்கு இஸ்லாத்தின் கடமைகள் 3 தான். அவங்களுக்கு கலிமா, தொழுகை, நோன்பு. ஏன்? ஜக்காத்தும் கடமை இல்லை, ஹஜ்ஜும் கடமை இல்லை. முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் இப்போ ஒருத்தர் நோன்பு முடி சக்தி உள்ளவரா இல்லை. அவர் இப்ப அவர் கலிமாவும் தொழுகையும் தான் நோன்பு கடமை, நோன்பு கடமையே இல்லை. அடுத்த படிக்க போயிட்டாரு, கலிமா மட்டும்தான் கடமை, நோன்பு கடமை, தொழுகையும் கடமை இல்லை, கோமால இருக்காரு. அப்ப இந்த மாதிரிமா அஹ்காமாத்துகள் எல்லா அன்பியாக்களுக்கும் மாறும். ஒரு நபியுடைய உம்மத்துகளுக்கே சட்டங்கள் மாறுபடும். அஸ்ரார இலாஹி மாறுபடாது. எல்லாருக்கும் அதே லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்க தகுதியானவன் யாருமே இல்லை, அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர. இதுல மாற்றம் வருமா? சட்டங்களில் வித்தியாசம் வருமா? வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் அஸ்ரார இலாஹிய, லா இலாஹ இல்லல்லாஹ்வை, உலூஹியத்துடைய இல்மை கற்றுக்கொள்வது ரொம்பவும் மேலானது. அதனால ஷேഖமார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை, கலிமாவை எப்படி புழங்குவது, கலிமாவை எப்படி பார்ப்பது, கலிமாவில் எப்படி தன்னை அழித்துக் கொள்வது என்ற இல்மை சதா அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த இரவுல குறிப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து நம்மிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இந்த இரவில் அல்லாஹ்வுடைய ஞானங்களை கற்றுக்கொள்வது மேலானது. சரிம்மா, முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வர்றான்னு அர்த்தம் என்ன? இப்ப அல்லாஹ் தஆலா 7 வானம், 7 வானத்துக்கு மேல அரிஷு, அரிஷுல அல்லாஹ் இருக்கிறான்,
அங்க இருந்து ஒவ்வொரு வானமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏழுல வந்து ஒரு கால் வச்சு, அடுத்து 6ல ஒரு காலு, அடுத்து 5ல ஒரு காலு, 4ல ஒரு காலு, 3ல ஒரு கால் வச்சு, 2ல வச்சு, கடைசியா பொத்துன்னு நீங்க உட்காந்துட்டாங்க. முதல் வானம் அவுது பில்லாஹி மின்னா இப்னு தைமியுடைய அகீதா. நான் எப்படி மிம்பரிலிருந்து கீழே இறங்குறேனோ அப்படித்தான் அல்லாஹ் இறங்கி வரான் 7 வானத்துக்குன்றாரு அவர். தெரிஞ்சுங்களா? முஜஸ்ஸிமாக்கள்னு சொல்றாரு அவர்கள். அல்லாஹ்வுக்கு உடல் உறுப்பு இருப்பதாக கூறக்கூடிய முஜஸ்ஸிமாக்கள். அவர் முஜஸ்ஸிமால உள்ளவர் இப்னு தைமியா. அவுது பில்லாஹி மின்னா. முஜஸ்ஸிமாக்கள் வந்து குஃப்ருக்கு நெருக்கமானவர்கள். காஃபிர் ஃபத்வா நம்ம கொடுக்கல. அல்லாஹ்வுக்கு உடல் உறுப்பு இருக்குன்னு சொன்ன, அல்லாஹ்வுக்கு கை கால் இருக்குன்னு சொன்ன, அதனால அவர்கள் அதில் சேர்ந்தவர்கள். நாம அதை பத்தி பேச வேணாம் இப்போ. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா முதல் வானத்திற்கு வருகிறேன் என்பதை கொண்டு நோக்கம் என்ன? பல ஹதீஸ் தெளிவா வருது. அல்லாஹ் என்ஜில் இல்ல சமாய் துனியா, இந்த வானத்துடைய நம்ம துனியாவுடைய வானத்திற்கு அல்லாஹ் தஆலா வந்து விடுகிறார். அல்லாஹ் ஏற்கனவே துனியாவுடைய வானத்தில் இருக்கிறானா இல்லையா பை? எல்லாம் சொல்லுங்க, ஆதாரம் டக்குன்னு சொல்லுங்க பை. மாக்கும் அப்புறம் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஹீத், ஒவ்வொரு வஸ்துவை கொண்டு அவன் சூழ்ந்திருக்கிறான். ஐனமா துவல்லு, இந்த பக்கம் திரும்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. வாங்க முஸ்தபா அண்ணன் வாங்க. நாங்க மட்டும் தான் வந்தீங்களா? பைக் இல்லையா? கூட யாரும் இல்லையா? அல்லாஹ் வந்தான். முஸ்தபா அண்ணன் ஈரோட்டில் இருந்து கூட்டி கொண்டு வந்தவன் யாரும் இல்லை, கூட அல்லாஹ் வந்தானா இல்லையா பை? இல்ல சாத் ஆயினமா கூட அல்லாஹ் வந்தானா இல்லைங்களா? வந்தான். அல்லாஹ் எங்க வந்தான்? நீங்க பைக்ல வந்தீங்க. அல்லாஹ் எங்க இருந்தான்? முன்னாடியா பின்னாடியா? உங்க கூட இருந்தா, பைக் கூட இருந்தான். உங்க கூட இருந்து பைக்கை கொண்டு வந்தான், பைக் கூட இருந்து உங்களை கொண்டு வந்தான். 2 பேர் கூட அல்லாஹ் இருந்து கொண்டு வந்தான். வானம் பூமியில அல்லாஹ் இல்லாத இடம் இருக்கா? கேப் இருக்கா எங்கேயாச்சும்? இந்த இடத்துல அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் வந்தான்னு, அல்லாஹ் நகர்ந்தான் வந்தான் போனான்னு சொல்றது முஜஸ்ஸிமா கொடுக்கிறது. ஹரக்கத்துல நகர்தல். அல்லாஹ்ட நகர்தல் கிடையாது பை. ஏன் இல்ல நகர்தல்? நகர்தல் என்று சொன்னால் தான் இருந்த இடத்திலிருந்து இல்லாத இடத்தின் பக்கம் நகர்வது. எங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கேன், இங்க இருக்குது, இப்ப இங்க இல்ல, இங்க இருக்குல்ல, இப்ப இங்க இருந்து நகர்த்தி கொண்டு வந்துட்டேன். ஏற்கனவே இருந்த இடம் என்ன ஆயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. இல்லாத இடத்தை ஆக்கிரமிச்சிருச்சு. இதுவே நகருதல், ஹரக்கத்து. இப்ப அல்லாஹ் தஆலா ஏற்கனவே ஒரு வானத்துல இருந்தான், அரிசில இருந்தான். அரிசை காலி பண்ணிட்டு முதல் வானத்துக்கு வந்துட்டான். இப்ப அரிசி கொஞ்சம் காலியா இருக்கு, இன்னைக்கு போறான், நீ நைட்டு போறான். திரும்ப ஃபஜ்ர் ஆனதான் அரிசிக்கு அல்லாஹ் தஆலா போய் சேருவான். பஸ் கிசு பிடிச்சி. என்ன பை? நவுது பில்லாஹி மின்னா. அப்படி அர்த்தம் இல்ல பை. ஜல்ல ஜலாலு 7 வானங்களையும் கோடான கோடி சிருஷ்டிகளையும் கோடான கோள்களையும் அவன் உஜூதம் காட்டிட்டு இருக்கு. தன் உஜூதை கொண்டு காட்டிட்டு இருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அவன் உஜூதுல இருக்குது அல்லாஹ் தஆலா உஜூது. அல்லாஹ் விட்டு வெளியில எங்கேயுமே வஸ்து இடம் இல்லையா இருக்கிறதுக்கு? விளைஞ்சுங்களா? இப்ப என்ன விளங்கி? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுக்கு அப்பாற்பட்டு எந்த வஸ்துவும் எப்ப இல்லையோ, அவனுக்கு வெளியில ஒரு வஸ்து இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லையோ, எல்லா வஸ்துலையும் அவன் ஐனா இருக்கிறானோ, எல்லா வஸ்துக்கும் உடன் அல்லா இருக்கிறானோ, உஜூதை கொண்டு அந்த வஸ்துவை அல்லாஹ் அடக்கி ஆளுகிறானோ, காஹிருன் வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி. என்ன? அத்தனை வஸ்துக்களையும் தன் உஜூதை கொண்டு அடக்கி ஆள்றான் அர்த்தம். அவன் கட்டுப்பாட்டு வச்சிருக்கான் அல்லாஹ் தெரியும். வாஹிதுல் கஹார். கஹார் அர்த்தம் என்ன? அந்த வாஹிதான ஒருத்தன் தான் இந்த கோடிக்கணக்கான கசரத்தையும் தனக்குள் வைத்திருக்கிறான் அர்த்தம். அப்படிப்பட்ட அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருதல் என்றால் என்ன அர்த்தம்? இது நுசூலே ஜிஸ்மானி இல்ல, உடல் ரீதியான இறங்குதல் போது வருது. ஸாஹிரி நுசூல் அல்ல இது. இது நுசூலுர் ரஹ்மத், ரஹ்மத்தை கொண்டு நெருங்கி வருது.
தன் கருணை கொண்டு இறங்கி வருது. அல்லதான் பேச்சுவார்த்தை படியவில்லை. கடைசியிலே அரசாங்கம் இறங்கி வந்தது. முதல்வர் இறங்கி வந்தார். எங்க போயிருப்பாரு அவர்? மும்பை பிளைட்ல போயிட்டு இருந்தா அங்கிருந்து இறங்கி இருப்பாரோ சொல்றார்கள். பேச்சுவார்த்தை கடைசியில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு முதல்வர் இறங்கி வந்து விட்டார், பிரதமர் இறங்கி வந்து விட்டார் அப்படின்னு போய் பார்லிமெண்ட்டை மேல உட்கார்ந்து தெரியுது. 10 படி 15 படி இறங்கி கீழே வந்துட்டார். அப்படியா? அவர் இறங்கி வந்துட்டாரு. அர்த்தம் என்னங்க பை? முதல்ல இறங்கி மாட்டேன்ட்டார் அவர். விவசாயிகள் இத்தனை ஷரத்து வைக்கிறாங்க, இப்படி ஆகும் அப்படி ஆகும், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நானும் ஷரத்து வைக்கிறேன், இதெல்லாம் செஞ்சாதான் அப்படி. கரும்புக்கு 1000 ரூபாய் கொடுக்குன்னு கேட்கிறான். அவர் கரும்பு இந்த தரத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுப்பேன், அரிசிக்கு இத்தனை ரூபா, குவிண்டாலுக்கு 1000 ரூபாய் கொடுங்க. குவிண்டால்னு என்ன? வெப்பல்ல போடுறேன் பை, குவிண்டாலுக்கு 1000 ரூபாய்னு போடுறாங்களா? குவிண்டால் ஒரு டன்னு சொல்றாங்க. ஒரு குவிண்டாலுங்கிறது எல்லாரும் என்னப்பா, எனக்கு தெரியல, யாருக்கும் தெரியல, இது கூட தெரியல, எனக்கு தெரியல. 10 டன்னா இருக்குமோ? 100 கிலோவா? பார்த்து சொல்லுங்க. இப்ப நம்ம கூகுள் ஐயா இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க என்ன போட்டிருக்கு. ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம். 100 கிலோ என்ன பாய்? ஜாஸ்தி 100. நம்ம இங்க விறகு வாங்கக்கூடிய காரணம் ஒரு குண்டுன்னு வாங்க, 2 குண்டு விறகு, மணு குண்டு சொல்ல வேண்டியதுதான் ஆச்சுங்களா? சரி, இப்போ 1 கிலோ, ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோவுக்கு, ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ இல்ல, ஒரு குவிண்டாலுக்கு 1000 ரூபாய் தர வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க. உடனே அவரு என்ன சொல்றாரு, அப்படின்னா ஷரத்து இருக்கு, அந்த அரிசி இந்த தரத்துல இருக்கணும், கருப்பு இருக்கக்கூடாது, குருணை இருக்கக்கூடாது, ஷரத்து போடுறது. அதெல்லாம் நிபந்தனைகள் நாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது, அரிசி ஈரமா இருக்கக்கூடாது, ஷரத்து போடுறது. கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, போராட்டம் ஜாஸ்தியா இறங்கி வந்துட்டார் அவர். என்னன்னா எந்த ஷரத்து, நிபந்தனை இன்றி வாங்கிக்கிறேன், நிபந்தனை இன்றி விடுதலை சொல்றாங்க, ஜாமீன் இன்றி விடுதலை. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அடியார்களை மன்னிப்பதற்கு சில நிபந்தனை வச்சிருக்கான். நல்ல அமல் செஞ்சா மன்னிக்கிறேன், தொழுதா மன்னிக்கிறேன், நோன்பு வச்சா மன்னிக்கிறேன், கடைசியா பாவ மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறேன், இஸ்திக்ஃபார் செஞ்சா மன்னிச்சிடுறேன், தௌபா செஞ்சா யதூபுல்லாஹ் அலா மன் தாப், தௌபா செஞ்சா அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், சத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு அல்லாஹ் இறங்கி வந்துட்டான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இல்ல அதெல்லாம் நீ இஸ்திக்ஃபார் செய்யாமலே மன்னிக்கிறான். ஓ திறந்து விட்டேன் இன்னைக்கு. இன்னைக்கு நீ பாவம் செய்யாம தான் மன்னிச்சிடறேன். இன்னைக்கும் போய் ஷாராக்கல்ல உட்காந்து மன்னிக்க முடியாது. அது எப்பதான் மன்னிப்பாரு? அடுத்த மன்னிச்சிடறேன். இன்னைக்கும் போய் ஷாராக்கல்ல உட்காந்து எப்படி அதை மன்னிக்க முடியாது. அதை போய் மன்னிப்பாரு, அடுத்த நாள் மன்னிச்சிடறேன். ஏப்பா தெரிஞ்சுங்களா? நம்முடைய பெருமையே மன்னிக்கிறதாங்க. அல்லாஹ்வுக்கு பெருமையே என்னங்க? ஆண்டவன் அழகும் ஜமாலும் அடிமைகள் பிழை பொறுக்குதல், அடிமைகள் பிழை பொறுத்து எம்மை காத்தருள் வாய் ரப்பனா. அந்த காலத்துல மழை பெய்துன்னு போட்டிருப்பாங்க, முழுக்கு தவிர மழை பெய்துன்னு போட்டிருந்தது. இந்த வித்தியா கிதாப் இருக்கும், வித்தியா கிதாப்னு சகோதரா, அந்த கிதாப் இல்ல பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்துன்னு போட்டிருப்பாங்க. அந்த துவா ஓதி அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. மழை பெய்து கேட்கவே இன்பமா இருக்கும். சல்லி அன்னவ சல்லி மன்னவ பாரி கன்னவ ரஹ்மத்தன் அலன் நபி வாலி யா ரப்பி எங்கள் இலானா. அரபி தமிழ் கலந்துடும், அரபி தமிழ் கலந்து போய் கேட்கவே இன்பமா இருக்காது. இந்த மழை பெய்தே காணா இன்னைக்கு. சல்லி அன்னவ சல்லி மன்னவ பாரி கன்னவ ரஹ்மத்தன் அலன் நபி வ ஆலிஹி யா ரப்பி எங்கள் இலானா. என்னடா இருக்கு? என்ன சல்லி என்ன அல்லாஹ் ஸலவாத் சொல்லுவானாக, சல்லி மன்ன சலாம் சொல்லுவானாக, திட்டவட்டமாக பரக்கத் செய்வானாக, ரஹ்மத் செய்வானாக எங்க ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்க நபிமா அவருடைய பிள்ளையார்களுக்கும். யா ரப்பி எங்கள் இலானா தமிழை கொண்டார்.
தமிழ் அரபி கலந்து. அன்சிலன் மதரன் அசீரன் அர்ஹிசன் அஸ்ஆரனா பில்லுத்ஃபி வல்லிஹ்சானி ஃபர்ஹம் ரப்பி எங்கள் இலாஹனா. அன்சிலன் மதரன் அசீரன், அதிகமான மழையை இறக்கு ரப்பே. அர்ஹிசன் அஸ்ஆரனா, விலையெல்லாம் அதிகமாயிருச்சு, நெல்லு தானியங்கள்லாம் விலையை குறைச்சு வச்சிருயா அல்லா. பில்லுத்ஃபி வல்லிஹ்சானி, உன் லுத்ஃபை கொண்டும் உன் இஹ்சானை கொண்டும், ஃபர்ஹம் எங்கள் கருணை காட்டு ரப்பே, எங்கள் ரப்பி எங்கள் இலாஹனா. விளைஞ்சுங்களா? நாளை யௌமுல் கியாமத் என்னும் நாள் நஜ்ஜினா பிஷஃபாஅத்தின். நாளை யௌமுல் கியாமத்திலே நாள்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்கு எங்களை பாதுகாத்துக்க அல்லாஹ். அழகா கேக்குறாங்க பாருங்க. நாளை யௌமுல் கியாமத் என்னும் நாள் நஜ்ஜினா பிஷஃபாஅத்தின், ஈடேற்றும் கருளை ஈடேற்றும் கட்டளை இட்டருள்வாய் ரப்பி எங்கள் இலானா. வெகு வலிமையும் வெகு பெருமையும் உள்ள வலிய நாயனே நீ அல்லா. வெள்ளம் ஃபஜ்ர் மலையை அசுகிபு ரப்பி எங்கள் இலானா. ஃபஜ்ர்னா ஓடு, வெள்ளத்தை ஓட செய்வாயாக. அஸ்கிப்னா மலையை கொட்டோ கொட்டுண்டு கொட்டுவாயாக. அரபியும் தமிழும் கலந்து. அந்த காலத்துல அரபி தமிழ் ஈஸியா பழகிருக்காங்க எல்லாரும். இந்த வார்த்தையெல்லாம் ஈஸியா தெரிஞ்ச வார்த்தை அவங்களுக்கு, மக்களுக்கு. வெள்ளம் ஃபஜ்ர் மலையை அசுகிபு ரப்பி எங்கள் இலானா. பஞ்சம் என்னும் பலாயை நீக்கி ஃபர்ரிஜன்ன குரூபனா, மலையை பலா முசீபத்தை நீக்கி எங்க கஷ்டங்கள்லாம் நீக்கி அருள். ஃபர்ரிஜன்ன நீக்குவாயா, குரூபனா எங்க சிரமங்களை. பஞ்சம் என்னும் பலாயை நீக்கி ஃபர்ரிஜன்ன குரூபனா ஃபஜ்ஜிரன் அன்ஹாரனா, எங்க ஆறுகளை ஓட செய்வாயாக. ஃபஜ்ஜிரன் அன்ஹாரனா யா ரப்பி எங்கள் இலாஹனா. வா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இந்த சீதேவி எது நாங்க பேர் போட்டிருக்கா எழுதுங்க. எங்களூரில் பலாய்கள் வந்தனு ஆமல் காத்தருள் ஃபர்ஃபன் குல்லல் பலியதி வல் முசீபத்தி ரப்பி எங்கள் இலாஹனா. எங்கள் ஊர்ல பலா முசீபத் வரக்கூடாது, ஃபர்ஃபன் நீ தூரமாக்குவாயாக. குல்லல் பலியத்தி வல் முசீபத், எல்லா பலா முசீபத்துக்களையும் சொல்லிட்டு இப்பதான் நான் சொன்ன போய் சொல்றான் பாருங்க. ஆண்டவன் அழகும் ஜமாலும் அப்துகள் பிழை பொறுக்குதல். அல்லாவுக்கு ஆண்டவனுக்கு அழகுதே என்னன்னா அடியாரில் மன்னிக்கிறது அழகு, அடியாரில் தண்டிப்பதல்ல அவனுக்கு அழகு. அடியாரில் வேதனை செய்து பார்ப்பதற்கு பார்த்து ரசிப்பவன் அல்ல அவன். அல்லா சொல்ல நல்லா குத்து வாங்க, வாங்கினியா வாங்கினியா, இது வேணும் இன்னும் வேணும், வா வா. மனுஷ புத்தி இருக்கு, என்ன பேச்சு பேசணும், என்ன கம்பி கட்ட கதையெல்லாம் கட்டினான், இன்னைக்கு வாடா உனக்கு இருக்கு அப்படின்னு ஆகிரத்துல போய் முஸ்லிம் நினைச்சுங்களா எதிரிகள்லாம் உதவாங்குவான் கபர்ல நரகத்துல. அதை பார்த்து முஸ்லிம்கள் சொர்க்கத்துல உட்கார்ந்து பார்த்து ரசித்து மணவரை கட்டில்கள் போன்று அலங்கரிக்கப்பட்ட கட்டில்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு பல்யோம் அல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன், இன்றைய நாளில் ஈமான் கொண்டவர்கள் காஃபிர்களை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள். வேணும்டா, இது வேணும், உனக்கு இன்னும் வேணும், இது வேணும், இன்னமும் வேணும். துனியாவில் யார் சிரிச்சா? முஸ்லிம்களை வேதனைப்படுத்தி உன் நாட்டை நான் வந்து பிடிச்சுக்குவேன், கொஞ்சம் இருந்தா உனக்கு கொடுப்பேன், நீ அதுல கஷ்டப்படணும், அப்புறம் அதையும் பிடிங்குவேன், நீ வேற எங்கேயாவது போ, உன் நாட்டை நான் பிடிச்சுக்குவேன். எவ்வளவு நாளைக்கு ஓடும், எவ்வளவு நாளைக்கு ஓடும்? உங்கள் பூமியிலிருந்து உங்களை வெளியாக்குவோம் அப்படின்னு நான் பிராவன் அல்ல என்ன பண்ணா, பிராவனை மொத்தமா அழிச்சு அவன் ஊர முஸ்லிம்களுக்கு கீழே கொடுத்தான். கம் தரகு மின் ஜன்னாத்தின் வஅயூன் வஸுரூஇன் வமகாமின் கரீம் வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன் கதாலிக் வஅௌரஸனாஹா கௌமன் ஆகரீன். எத்தனையோ நிஅமத்துகளை, தோட்டம் துறவுகளை, மாட மாளிகைகளை, அற்புதமான கட்டிடங்கள்லாம் விட்டு விட்டு அவர்கள் போய் விட்டார்கள். அதை இன்னொருத்தர் கையில கொடுத்தேன் நான். நான் மாத்தி கொடுத்துட்டோங்கிறான். எவ்வளவு நாள் ஆகும் அல்லாவுக்கு?
இன்னைக்கு என்ன செய்யறோம்? பலஸ்தீன் இஸ்லாமியர்கள் ஊரை கொண்டு போய் அதுல இஸ்ரவேலர்களை உட்கார வச்சு அவன் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் இடத்த கையில வச்சிருக்காங்க. அதையும் விட்டு துரத்துவோம், பட்டா போட்டு அதையும் விற்போம். ஓயா எவ்வளவு நாளைக்கு நடத்துவோம்? உன்னுடைய ஆட்டம் பாட்டம் எவ்வளவு நாளைக்கு ஓடுறது? உன்ன மாதிரி ஆரப்பிரச்சவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இன்னொருத்தனை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க? நீ அவன் ஆதரவுல இன்னைக்கு ஆட்டம் போடுற. ஒரு நிமிஷம் அவனை ஆதரவு விளக்கிட்டோன்னு சொல்லி பாக்கட்டுமே, ஒரு பய ஆயாத்த இருக்க மாட்டான் இஸ்ரேலுக்காரனும். இஸ்ரேல் நீங்க அமெரிக்காவை நக்கிக்கிட்டு வாழ்ற, அவனுக்கு அடிமையா குலாமா இருக்கிற. உன்னை விட்டு அவன் நவந்துக்கிட்டுமே. இஸ்ரேல் ஒரு ஊர் இருக்க விடுவானாங்க முஸ்லீம்களை சேர்ந்து இருக்குமா? அது அவன் தயவுல வாழ்ந்துட்டு இருக்கிற. வெக்கமா இல்லை உனக்கு? அல்லாஹ் முந்தியே சொல்லிட்டான். இது ஆச்சரியமானங்களுக்கு இல்ல, நடக்கணும் முந்தியே தெரியும். இல்லா பி ஹப்லிம் மினல்லாஹி வ ஹப்லிம் மினன் நாஸ் ضربت عليهم الذلة, உங்கள் மீது கேவலம் விதியாக்கப்பட்டு விட்டது. இலா யௌமில் கியாமா, கியாமா நாள் வரைக்கும். இஸ்ரவேலர்களே ஜி, இஸ்ரேல்காரர்கள் அல்லாஹ் சொல்றான். என்ன சொன்னா? யஹூதிகளை அஸ்கனத் ஆயத்து இலா யௌமில் கியாமா வரும் இடத்துல ஆயத்துடுப்பா. டக்கு டக்குன்னு எடுக்க மாட்டீங்க. சே இல்லா பி ஹப்லிம் மினல்லாஹி வ ஹப்லிம் மினன் நாஸ், உங்கள் மீது கேவலமும் ஏழ்மையும் விதியாக்கப்பட்டு விட்டது. விதி விலக்கு ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு அல்லாஹ் பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்துடணும், கண்ணியமா வச்சிருப்பேன். இல்ல இன்னொருத்தரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும் வாழை பிடிச்சு. நீ என்னைக்குமே தலை நின்று நிக்க முடியாது, சுயமே நிக்கவே முடியாதுன்றான். இன்னொருத்தரை நக்கிக்கிட்டே இருக்கணும் வாழ்நாளெல்லாம். அவன் கொஞ்ச நாளைக்கு ஆதரவு கொடுப்பான். இப்ப அவன் அப்புறம் வேற ஒருத்தன் வருவான் அவர்கள்ல, ஒன்னு நொறுக்குன்னு இருக்கும். இதுதான் நடக்குதா? அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு நேத்து இல்ல பை, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து 3000 வருஷமா தான் நடக்குது. ஜெர்மனுக்கு போவான், அங்க ஆதரவு கொடுப்பாங்க அவனுக்கு, அங்கேயே துரோகம் செய்வான். நொக்குவானுங்க. தப்பிச்சோம் பொழைச்சோம் வேற ஊருக்கு போவான். மதீனாவுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல. மதீனா வாசில ஆதரவு கொடுத்து வியாபாரத்துக்கு வசதி செஞ்சு கொடுத்து வச்சிருந்தாங்க. மதீனா வாசிகள்கிட்ட அவன் வேலையை காட்டினான், அநியாயம் பண்ணான். நொக்கி துரத்துனாங்க. அங்க இருந்து ஹைபருக்கு போனான். அங்க போய் சும்மா அங்கேயே வாழாட்டினான். கொஞ்ச நாள் இருந்தான், நிம்மதியா இருந்தான். கூடு கீடு கட்டிக்கிட்டு கோட்டை கேட்டு கட்டிக்கிட்டு அங்கேயே வாழாட்டினான். இல்லை 50-100 வருஷம் தான் ஓடும். நொக்கி துரத்துனாங்க. இப்படியே அவன் நாடு கொஞ்ச நாள் இருப்பான், அவனை துரத்திடும். இந்த இஸ்ரேல்ல எவ்வளவு நாள் இருப்ப நீ? இன்னும் கொஞ்ச நாள் தான். வளைஞ்சுங்களா? அவனே அடிப்பான் எவனுக்கு. அப்படியே அவன் சரித்திரமே அவன் தான். அவனை யார் இதுவரை ஆதரவு கொடுத்து வந்தார்களோ அவனிடத்து தன் வேலையை காட்டுவான், துரோகம் செய்வான். அவனே நொக்குவான். நொக்கி துரத்துவான். இது நடக்கும். நம்ம காலத்தை பார்ப்போம், இல்லைன்னா பிள்ளைங்க காலத்தை பார்ப்பாங்க. நடக்குது. வளைஞ்சுங்களா? இதெல்லாம் முந்தையே சொல்லிட்டான். யாரையாவது பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா தான் வாழ முடியும், வாழ முடியாதுன்ட்டான். இல்ல ஹப்லி மினல்லாஹி. இப்ப அமெரிக்கா சொல்லிட்டான், இன்னிலிருந்து இஸ்ரேலுக்கு எங்க சம்பந்தமே இல்லை, எந்த ஆயுதமும் தரமாட்டோம், என்னமோ பண்ணிட்டு போட்டு விட்டுட்டோம். இருக்குமா இஸ்ரேல் பேரே இருக்காது. ஒரு யஹூதி துணியால் ஆயத்த இருக்க மாட்டான். நொறுக்கி எடுத்துருவாங்க எல்லாம். தெரிஞ்சுங்களா? இன்னொருத்தனை பிடிச்சி தொங்கிட்டு உட்காந்துக்கோ. தெரிஞ்சுங்களா? உனக்கு ஒரு ஹிட்லர் வருவான். இப்படி ஜெர்மன்ல ஒரு ஹிட்லர் வந்தானோ, ஹிட்லர் மொத்த யஹூதிகள் அங்கதான் வாழ்ந்தாங்க. ஜெர்மன்ல மொத்த யஹூதி இனங்களும் அங்கதான் வாழ்ந்தாங்க. கூட்டமா ஆயிரமா கொண்டு போய் எறும்பை நசுக்கிற மாதிரி நசுக்கி அத்தனை பேரையும் சாவடிச்சான். 90% பேரை விட்டான். 90% பேரை கொண்டுட்டான். 10% பேரை விட்டுட்டான். அது ஏங்க விட்டீங்க அவரை மட்டும் கொஞ்சம் பேர் விட்டுட்டு? அவங்களையும் மொத்தம் ஒரு இனமே இல்லாம அழிச்சிட வேண்டியதானே? இல்ல பிற்காலத்துல என்னை எல்லாம் குறை சொல்லுவானுவன், யஹூதியில அநியாயமா இந்த ஹிட்லர் கொண்டாருன்னு சொல்லுவானுங்க. 10% பேரை நான் விட்டு வச்சுட்டா இவனுங்க பண்ணக்கூடிய அட்டகாசத்தை மக்கள் பார்த்தாங்கன்னா, அப்ப ஹிட்லர் செஞ்சது சரிதான்,
என்று பின்னால் என்னை பாராட்டுவார்கள். அதுக்காக தான் விட்டு வைக்கிறேன்டாரு. என்ன அறிவு பாரு அவருக்கு. நல்ல மனுஷன் ஹிட்லர். ஹிட்லர் வாழ்க, ஹிட்லர் வாழ்க. நல்ல மனுஷன். 90% பேரை அறுத்துட்டான். 10% பேர் விட்டு வச்சிட்டாப்ல கொஞ்சம் பேரை. இந்த 10% பேர் பின்னாடி அவன் பண்ணக்கூடிய, உலகத்துல பண்ணக்கூடிய பெரும் அட்டகாசங்கள், அநியாயங்களை பார்த்தால் ஹிட்லர் புனிதமான நபர். நல்ல வேலை காப்பாத்தினாரியா. 90 பேர் இருந்தா என்ன பண்ணிருப்பான்? மாடி இன்னொரு ஹிட்லர் வரமாட்டாரா? இந்த உலகம் இன்னொரு ஹிட்லருக்காக இயங்குகிறது. ये दौर अपने बराहीम की तलाश में है, ये दौर अपने हिटलर की तलाश में है. வாயா வருவாரு. உன்னை அடிக்கிறதுக்கு ஒரு ஹிட்லர் வருவாரு, இல்லையா ஒரு சலாஹுதீன் அய்யூபி வருவாரு. வாயா சலாஹுதீன் அய்யூபி வருவாரு உங்களுக்கு. ये दौर अपने அய்யூபி கே தலாஷ் மேன்னு படிக்கணும். அப்புறம் சலாஹுதீன் அய்யூபியுடைய தலாஷ்ல இருக்கு. வா அங்க உனக்கு கவனிப்பாரு. ये दौर अपनी बरा हिम की तलाश में है, सनम कदा है जहां ला इलाहा इल्लल्लाह. बोलो भाई, ला इलाहा हक ला इलाहा इल्लल्लाह, हक ला इलाहा इल्लल्लाह, हक ला इलाहा. भाई பேச்சு எங்க வச்சு எங்க போயிடுச்சு? எங்க எதுக்கு யஹூதி பேச்சு வச்சுப்போம்? ஆண்டவன் அழகும் ஜமாலும் அடிமைகள் அப்துகள் பிழை பொறுக்குதல். அடிமைகள் பிழை பொறுத்து அஹ்சின் ரப்பி எங்கள் லீலானா. ஏழை மிஸ்கீன்கள் இறப்பை ஏற்றுக்கொள் யா ரப்பனா. ஏழைகள் பிழை பொறுக்க வேண்டும் ரப்பி எங்கள் லீலானா. தம்மி மன்னைனா ஒஃபிகன்லி சுக்ரினா. இதுவா அவனுடைய அருட்கொடை எங்கள் மீது பரிபூர்ணமாகும். அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக எங்களை நீ ஆக்கிறேன். அஃவன் வ ஆஃபியத்தன் அனில்னா ரப்பி எங்கள் லீலானா. வலக்கல் மஹாமிது சல்லி சல்லிம் யா லதீஃப் அலன் நபி வல்லாலி வல்லஸ்ஹாபி ஃபி வஹதில் கஸ்த வல்லாலி வல்லஸ்ஹாபி. அந்த அர்த்தத்தை ரப்பி எங்கள் இலாஹனான்னு முடிக்கிறாங்க. சரி வாங்க, வஹதில் என்ன போட்டிருக்காங்க? வஹதில் கஸ்த. சரி வாங்க. அப்ப என்ன சொன்ன பாய்? அல்லாஹ் ஜல்ல ஷானுல இறங்கி வர்றான், முதல் வானத்துக்கு வர்றான்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் தன் ரஹமத்தையுடைய நிபந்தனைகள் எல்லாம் தளர்த்தி விட்டு, ஏதும் நிபந்தனைகள் இல்லாமல் முற்றிலுமாக அடியார்களே மன்னிக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. இன்னும் சொல்ல போனா மின் கைரி இஸ்திக்ஃபாரி வ தௌபத்தி. இந்த இறைவனை அடைந்தால் போதும், நல்லடியார்ல கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தா போதும், நீ கல்வி ரீதியாக அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யாமலும் தௌபா செய்யாம அல்லாஹ் மன்னிச்சிடறான். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் தான் எல்லா இரவும் மன்னிக்கிறானே அல்லாஹ் தஆலா. இந்த இரவுடைய ஸ்பெஷாலிட்டி. நீ கருணை ஒண்ணு போடாவிட்டாலும் கருணை காட்டுறான் அல்லாஹ் தஆலா. நீ கேட்காமலும் கொடுத்தான். கேட்காமல் தரக்கூடிய அல்லாஹ் கேட்ட தர மாட்டான் அல்லாஹ் தஆலா. நீ கேட்டால் நிச்சயமா தர்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. ரஞ்சலிங் பை. அப்ப என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதா கான லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான் வகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. இந்த நிஸ்ஃபு ஷஅபான் வந்தால் இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். ஃப இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா யன்ஸிலு ஃபீஹா லி குரூபி ஷம்ஸ், சூரியன் மறையும் நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பூமிக்கு வந்து வருகிறான். பூமியுடைய யா சமாய் துன்யா, துன்யாவுடைய வானத்தின் பக்கம் வர்றான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் வருது. அல்லாஹ் உன் பக்கம் நெருங்குறான். அவன் கருணையை கொண்டு அல்லாஹ் அரவணைக்கிறான். அல்லாஹ் தஆலா வயகூலு சொல்கிறான், அலா மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு. என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது இருக்கிறார்களா? நான் மன்னிக்கிறேன். இருக்கீங்களா பாய்? சொல்லுங்க இப்ப. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம்.
யா அல்லாஹ் நபி சொன்ன ஹதீஸை நம்புறோம் ரப்பே, இந்த இரவுல இஸ்திக்ஃபார் செஞ்சா நீ மன்னிக்கிறேன்னு சொன்னிய ரப்பே, நாங்க எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்றோம் அல்லாஹ், எங்களையும் மன்னிச்சிடு அல்லாஹ். ஃபக்ஃபிர் லனா துனூபனா. அடுத்த அல்லாஹ் சொல்ற அலாமின் முஸ்தர்ஸிகின் ஃபர்ஸுகு, உங்களை என்னிடத்தில் ரிஸ்க் கேட்பவர் இருக்கிறார்களா தர்றேன். அல்லாஹ் மர்ஸுகுனா சொல்லுங்க. அல்லாஹ் மர்ஸுகுனா இல்மல் தௌஹீத் வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னுல் ஹாத்திமா. அல்லாஹ் மர்ஸுகுனா இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் வாசிஅன் வ ஷிஃபா மின் குல்லி தா. யா அல்லாஹ் உங்க நபியுடைய சொல்லுற ஈமான் கொண்டோம் அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுமே கருணை காட்ட அல்லாஹ். நாங்க கேட்கிறோம் அல்லாஹ் குடு ரப்பே, எங்களுக்கு இல்மு குடு அல்லாஹ், ஞானங்கள் குடு அல்லாஹ். என்ன வேணுமே கேளுங்க அல்லாஹ்ட்ட. ஒரு நிமிஷம். வீடு கூட அல்லாஹ், வாசல் கூட அல்லாஹ், எல்லாம் கேளுங்க அல்லாஹ் இடத்துல. அலாமின் முஸ்தர்ஸிகின் ஃபர்ஸுகுஹு அலா முப்தலின் ஃபஆஃபிஹி, உங்கள யாரும் கஷ்ட நஷ்டங்களிலே சிக்கியவர் இருக்கிறாங்களா, உடல் வியாதிகள் உலக வியாதிகள் சிரமங்கள்ல சிக்குண்டவர் இருக்கிறாங்களா, ஆஃபி நான் ஆஃபியத்து கொடுக்கிறேன். அறிஞ்சுங்களா? சில ரிவாயத்துகள் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 3வது ஜாமத்துல முதல் வானத்துக்கு வர்றான். அனல் மலிக், நான் தான் அரசர்களுக்கெல்லாம் பேரரசன். ஆனா தையான், அள்ளி தருபவன் நான், என்ன வேணும் கேளுங்க அடியார்களே. அறிஞ்சுங்களா? பேரரசனா ராஜாதி ராஜனான மன்னாதி மன்னரான அல்லாஹ் இடத்துல கேட்போம். அலா கதா கதா, இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறார்களா. அத்தா எத்தலியுல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை இவ்வாறு அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான். தெரிஞ்சுங்களா பை? இது ஹதீஸ் அலிஸ்ல ரிவாயத் செய்றாங்க. ஒரு ஹதீஸ் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. தபரானில வரக்கூடிய ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யத்தலியுல்லாஹு அலா இபாதிஹி, அல்லாஹ் தன் அடியார்களுக்கு நெருங்கி வருகிறான். லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இங்க வர முதல் வானத்துக்கு வரணும் வரல, ஷஅபானுடைய இரவிலே, பராத்துடைய இரவிலே, வ யக்ஃபிரு லி ஜமீஇ ஹல்கிஹி, அனைத்து சிருஷ்டிகளையும் மன்னித்து விடுகிறான். இங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா ஷர்த் வைக்கல. என்ன ஷர்த்து? இஸ்திக்ஃபார் கேட்டா, தௌபா கேட்டா, நல்ல காரியம் செஞ்சான்னு மன்னிக்கல சொல்ல, படுத்து தூணல மன்னிச்சான் அல்லாஹ். லி ஜமீஇ ஹல்கி இல்லா லி முஷ்ரிகின் வ முஷாஹின், ஷிர்க் வைப்பவனையும் மனதிலே அடுத்தவனை பத்தி கசடு குபாடம் வெறுப்பு வைத்திருப்பவனை தவிர. இந்த ஹதீஸ் தபரானில வரக்கூடிய ஹதீஸ். இது யார் அறிவிக்கிறாங்க? முஆத் பின் ஜபல். வஃபீ ரிவாயத்தின், இன்னொரு ரிவாயத்தில் தாரகுத்னில வரக்கூடிய ரிவாயத்து, வகாத்திலு நஃப்ஸின், அநியாயமா இன்னொருத்தவர் கொலை செய்பவர், கொலகாரன், இவர்களை தவிர மற்ற அனைத்து சிருஷ்டிகளையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இஸ்திக்பார் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, இரவெல்லாம் முழிச்சு அமல் செஞ்சாலும் சரி அமல் செய்யாட்டியும் சரி, நோன்பு வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி, படுத்து தூங்கினாலும் சரி அல்லாஹ் மன்னிச்சிடலாம். அப்படியாப்பட்ட இரவு. இன்னொரு விஷயம் கேட்டுங்க, ஹஜரத், இது திருமதியில வரக்கூடிய ஹதீஸ், தபரானில வருது, இப்னு ஷாஹீன்ல வருது. ஜி ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. قال رسول الله صلى الله பைஹகினி வருது இந்த ரிவாயத். قال رسول الله صلى الله வேற ஒவ்வொரு கிதாபிலையும் வேற வேற சனதை கொண்டு அறிவிக்கப்படுது. அப்ப அந்த சனதுகள்ல ஏதாவது ரைஃபா இருந்தாலும் பல ரிவாயத்தை கொண்டு அறிவிப்பதனால அதுல ஹுஸ்ன் வந்துருவாங்க, அது ஹசனுடைய தரத்துல கொண்டு போய் சேர்க்கப்படும். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதிஹி லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இது ஷஅபானுடைய பாதி இரவு, அதாவது பராத்துடைய இரவு. இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யத்தலிவு அலா இபாதிஹி ஃபி லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இந்த ஷஅபானுடைய இரவில் அல்லாஹ் அடியாரின் பக்கம் முன்னோக்குவான். வ யக்ஃபிரு லில் முஸ்தக்ஃபிரீன், பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிக்கிறான். வ யர்ஹமு லில் முஸ்தர்ஹமீன், ரஹமத்தை வேண்டுபவர்களுக்கு ரஹமத் செய்கிறான். வ யுஅখিরு அஹலுல் ஹிக்தி கமாஹும், குரோதம் வைத்திருந்தவர்களை விட்டு விடுகிறான் அப்படியே. எதுவரை அவர்கள் சமாதானமாகவில்லையோ அதுவரை அல்லாஹ் விட்டுறான். வலஞ்சா இல்லைங்க பை? சரி, இன்னொரு ரிவாயத், பைஹகி ரிவாயத். இது இந்த ஹதீஸ் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. காம யுஸல்லி லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், நிஸ்ஃபு ஷஅபான்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தொழுதார்கள். வகால சொன்னார்கள், ஃபி ஹாதிஹில் லைலா, இந்த இரவுதான், யுக்தபு குல்லி மௌலூதின், இந்த இரவில் இந்த அடுத்த வருஷம் வரைக்கும் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுடைய பெயரும் எழுதப்படும்.
ஹாலிக்கின் மீன் பனி ஆதம், பனு ஆதம் யாரெல்லாம் அடுத்த வருஷம் மௌத்தா போறாங்களோ இதுக்கெல்லாம் எழுதிடும். பிறப்பு இறப்பு உடைய பட்டியல் தயார் செய்யப்படுகிறது இந்த இரவு தான். இந்த ஒரு வருஷத்துக்கு அடுத்த பராத்து வரையிலும் உங்களுக்கு என்னென்ன ரிசுக்கோ அல்லாஹ் தஆலா எழுதி வைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நாள். அல்லாஹ் எங்க விதி நல்ல விதி ஆக்கி வையா அல்லா, இந்த ஒரு வருஷம் எல்லாம் எங்க சீதேவி ஆக்கி வையா அல்லா, கொடிய வியாதிகள் விட்டு எங்களை பாதுகாத்துக்கோ, திடுக்கிடக்கூடிய செய்தி விட்டு எங்களை பாதுகாத்துக்கோ, எங்க சீதேவித்தனம் ஆக்கி வச்சிருயா அல்லா, எங்களுக்கு சாலையா நல்ல அமல் செய்ய தௌஃபீக் செய்யா அல்லா, எங்களுக்கு நல்ல நற்கால் நடக்க தௌஃபீக் செய்யா அல்லா, குழந்தை இல்லாத குழந்தை கூடிய அல்லா, திருமணமாகாதவர்களுக்கு சாலையா திருமணம் நடக்க தௌஃபீக் செய்யலாம். எல்லாம் கேளுங்க. செல்வம் இல்லாத செல்வம் கூடிய அல்லா கேளுங்க. இந்த ஹதீஸும் ஹஜ்ரத் ஆயிஷா நாயகர் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ். வளர்ந்துங்களா? இப்னு அபி துன்யால வருது அத்தா ரலியல்லாஹு தஆலா தாபிஈ, அவங்க சொல்றாங்க, இது ஹதீஸ்னு வரல, அத்தா அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள். இதா கான் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய பாதி இரவு வந்து விட்டால் துஃபியா இலா மலக்கில் மௌத்தி ஸஹீஃபத்துன், அப்பதான் மலக்குல் மௌத்துக்கு ஒரு வருஷத்துடைய பட்டோலை கையில் கொடுக்கப்படும். சொல்லப்படும் இக்பில் மன்ஃபி ஹாதிஹி ஸஹீஃபா, அடுத்த பராத் வரைக்கும் யார் யாருக்கு லிஸ்ட்னு இருக்குப்பா, இந்த லிஸ்ட்ல உள்ள பேர்லாம் வச்சுக்கோங்க, அப்பப்ப கைப்பற்றி கொள்ளுங்கள். இன்னல் அபதல யக்ரிசுல் கராஸ், அத்தா சொல்றாங்க, அத்தா இப்னு அபி ரபாஹ் அவங்க சொல்றாங்க, சில அடியார்கள் செடி நடுகிறார்கள், 18 20 வருஷம் கழிச்சு முளையக்கூடிய தென்னங்கன்று நடுகிறார்கள். வயன்கிஹுல் அஸ்வாஜ், திருமணம் செய்கிறார்கள் மனைவியை. வைபுனில் புனியான், பெரும் பெரும் மாளிகைகள் கட்டுகிறார்கள். வைன்ன இஸ்முஹு கது நுசிஜ ஃபீ தீவானில் முஹ்தா, அந்த வருஷ பட்டியல்ல அல்லாஹ் அவங்க பேரை கொடுத்துட்டான், அந்த பட்டியல்ல அவங்க பேர் இருக்கு, தெரியாதனமா உட்காந்து வீடு கட்டிட்டு உட்காந்துருக்கான். அல்லாஹ்வுக்கு போகக்கூடிய அமல் செய்யாம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வேலை ஈடுபட்டு இருக்காங்க, மௌத்து நெருங்கி வந்துருச்சு அவங்க என்று அத்தா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பை நிறைய ஹதீசுகள் இருக்கு, ஒரு 10-15 ஹதீஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவான இன்னொரு சொல்லி காட்டுறேன். கடைசியா ஒரு துஆவை சொல்லிடுறேன். இந்த துஆ வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே நெத்தியை சஜ்தால வைத்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஜி பெருமானார் கேட்டதாக வருது ஹதீஸ்ல. வஹுவ யகூலு ஃபீ சுஜூதிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஜ்தால துஆ ஆயிஷா ரிவாயத் செய்றாங்க. நிஸ்ஃபு ஷஅபான்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றி கீழே வைத்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, சஜதலக ஹியாலி வ சவாதி, யா அல்லாஹ் என் சிந்தனையும் என் அறிவும் என் கல்பும் அனைத்தும் உனக்கு சஜ்தா செய்து விட்டன. வாமன பிக ஃபுஆதி, என் உள்ளம் உன்னை ஏற்றுக்கொண்டது. ஃபஹாதிஹி யதி, இது என் கை. வமா ஜனைது பிஹா அலா நஃப்ஸி, நான் இந்த கையை கொண்டு நான் எந்த தவறும் செய்யவில்லை. யா அலீம் யுர்ஜஅ லகு லிகுல்லி அலீம், எல்லா பெரிய பெரிய காரியங்களுக்கும் முன்பக்கம் தான் ஆதரவு வைக்கப்படுமே, அப்படிப்பட்ட ரப்பே. யா அலீம் யக்ஃபிர் லி தம்பல் அலீம், கண்ணியமிக்கவனே என் பாவங்களை மன்னிச்சிரு. அஜதா வஜ்ஹி லில்லதி ஹலகஹு வ ஷக்க ஸம்அஹு வ பஸரஹு, என் முகமாகிற சஜ்தா செய்து விட்டது அதை படைத்தவனுக்கு, இன்னும் அதிலே அந்த செவியையும் கண்ணையும் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு என்னுடைய முகம் பணிந்து விட்டது. அல்லாஹ் இன்னி அஊது பி ரிலாக மின் சஹதிக, சொல்லுங்க எல்லாரும். இன்னி யா அல்லாஹ் உன் ரிலாவை கொண்டு நாங்கள் உன்னுடைய பாதுகாவலை தேடுகிறோம், உன் கோபத்தை விட்டு. யா அல்லாஹ் உன் பொருத்தத்தை கொண்டு நாங்கள் பாதுகாவலை தேடுகிறோம், எதை விட்டு? உன் கோபத்தை விட்டு. வ அஊது பி அஃவிக அஊது பி ரிலாக மின் சஹத் வ பி முஆஃபாதிக மின் உகூபதிக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய அஃபு மன்னிப்பை கொண்டு பாதுகாவல் நாங்கள் தேடுகிறோம், உன் தண்டனையை விட்டும். வஅஊது பிக மின்க, உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம், உன்னை விட்டும். அந்த கமா அஸனை தஆலா நஃப்ஸிக, நீ எப்படி உன்னை நீ புகழ்ந்தாயோ அப்படித்தான் நீ உயர்வானவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் மஃபிர் வஜ்ஹி ஃபித் துராபி லி சய்யிதி வ ஹக்க லி சய்யிதி அன் யுஸ்ஜத லஹு என்றும் துஆ செய்தார்கள். அல்லாஹ் மர்ஸுக்னி கல்பன் தகியன், இன்னொரு ரிவாயத்துல அல்லாஹ் மர்ஸுக்னி கல்பன் தகியன் மினஷ் ஷிர்கி நகியன் லா ஜாஃபியன் வலா ஷகியன் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாகவும் சில ரிவாயத்துகள்ல வருகிறது. விளங்குங்களா? சரி. இன்னொரு ரிவாயத்துல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க.
அவர்கள் சொன்னார்கள் என்று வந்திருக்கிறது. அவங்க ரசூல்லா இருந்து ரிவாயத் செய்யல. இந்த துவாவும் இந்த ஷபே பராஅத்ல கேட்கக்கூடிய துவா என்ன சொன்னாங்க? யார் இந்த துவாவை இந்த இரவு கேட்கிறார்களோ அல்லாஹ் அவங்க வாழ்க்கையை விசாலமாக்குவான். மாதா கத்துன் அபுதும் பி ஹாதிஹி தஅவாதி இல்லா வஸா அல்லாஹு அலைஹி ஃபீ மஈஷத்திஹி, அவங்க வாழ்க்கையை அல்லாஹ் விசாலமாக்குவான்னு துவா செஞ்சாங்க. நான் துவா செய்ய நீங்க ஆமீன் சொல்றீங்களா? யாதல் மன் ஃபலா யுமன்னு அலைஹி, நீ அருட்கொடை மிக்க தரக்கூடியவனே, உன்னை விட அருட்கொடை தருபவன் யாரும் இல்லையே. யாதல் ஜலாலி வல்லிக்ராம், யாதல் தூலி வல்லி இன்ஆம், யாதல் தௌலி வல்லி இன்ஆம், லா இலாஹ இல்லா அன்த லஹரல் லாஜிஈன் லஹரல் லாஜிஈன் வஜாருல் முஸ்தஜீரீன் வமஅமனுல் காயிஃபீன் இன் குன்த கதப்தனி இந்தக ஃபீ உம்மில் கிதாபி ஷகியன் ஃபமுஹு அன்னி இஸ்ம ஷிகா வஸ்பத்னி இந்தக சஈதன் வஃபிகன் லில் கைர். யா அல்லாஹ், உன்னுடைய உம்முல் கிதாபில என்னை ஷகியாக துர்பாக்கியசாலியாக எழுதியிருந்தால் உன் கருணையால் அதை அழித்து விட்டு நல்லடியார்களை நர்பாக்கியசாலிகளையும் பேரை எழுதிரு அல்லாஹ். வஇன் குன்த கதப்தனி இந்தக ஃபீ உம்மில் கிதாபி மஹ்ரூமன் வமுக்தர்ரன், யா அல்லாஹ், உன்னுடைய அருளை விட்டும் தூரமானவனாக என்னை நீ எழுதியிருப்பாயானால் முக்தர்ரன் அலா ஃபிர் ரிஸ்கி, ரிஸ்கிலே குறை உள்ளவனாக எழுதியிருந்தால் ஃபமுஹ ஹிர்மானி, அந்த தூரமாக இருக்கிறதை நீ அழித்து விடு ரப்பே. வயஸ்ஸிர் ரிஸ்கி, என் ரிஸ்கை லேசாக்கி வச்சிரு அல்லாஹ். வஸ்புத்னி இந்தக சஈதன் வஃபிகன் லில் கைரி, உன்னிடத்திலே சஈதாகவும் நல்ல காரியங்களுக்கு தௌஃபீக் செய்யப்பட்டவனாகவும் என் பேரை எழுதிவிடு அல்லாஹ். ஃபஇன்னக தகூலு ஃபி கிதாபிக அல்லதி அன்ஸல்த யம்ஹுல்லாஹு மா யஷா வயுஸ்பிது வஇந்தஹு உம்முல் கிதாப், அல்லாஹ் தான் நாடியதை எழுதுவான், தான் நாடியதை அல்லாஹ் தான் அழித்து விடுவான். உம்முல் கிதாப் அவன் கையில் தான் இருக்குன்னு குர்ஆன்ல சொன்னே ரப்பே, நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்துறான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இரவில் துஆ செய்ததாக ரிவாயத் செய்யப்படுகிறது. விளங்குங்களா? இப்னு அபி ஷைபா என்ற கிதாபில, இப்னு அபி துன்யா என்ற ஹதீஸ் கிதாபிலையும் ரிவாயத் செய்யப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அவங்களும் கொண்டாடி இருக்காங்க இந்த இரவு. வேணாங்கிறான். இப்னு ஜரீர் யாரு? தபரி இமாம், அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. தபரானி ரிவாயத் செய்யப்படுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆ ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுனாங்கன்னு சொல்லல. அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி ஃபி ஸுஅதாய் வஸ்புத்னி ஃபி ஸுஅதா, யா அல்லாஹ், உன் பட்டவளையில் என்னை நீ சீதேவிகள்ல சயீதுகள் எழுதியிருந்தால் அதை நீ தரிப்படுத்தி வைப்பாயாக. இன் குன்த கதப்தனி ஃபில் அஷ்கியாய், துர்பாக்கியசாலிகளின் பேரை எழுதியிருந்தால் ஃபம்ஹுனி மினல் அஷ்கியாய், அந்த துர்பாக்கியசாலி என்ற பெயரை என்னை விட்டு நீக்கி விடுவாயாக. வஸ்புத்னி ஃபி ஸுஅதா, நல்லடியார்களின் பேரை நீ சேர்க்குவாயாக. வஇன்னக தம்ஹு மா தஷா வ தஸ்புது வஇந்தக உம்முல் கிதாப், நீ நினைச்சதை சேர்க்கலாம், நினைச்சதை அழிக்கலாம். உம்முல் கிதாப் உங்ககிட்ட தான்ப்பா இருக்கு, உன்னிடத்துல இருக்குது யா அல்லாஹ்னு துஆ செஞ்சாங்க. சஹாபாக்கள் விளங்குங்களா, இந்த இரவை எவ்வளவு கொண்டாடி இருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு அந்த இரவுக்கு சிறப்பு கொடுத்திருக்காங்க. விளங்குங்களா? அல்லாஹ் தஆலா இந்த இரவுடைய பரக்கத்தை முழுமையாக அடைந்தவனாக நம்மை ஆக்குவானாக. இந்த இரவிலே நம்மை அல்லாஹ் தஆலா சீதேவிகள் பட்டியலை நம்மையும் நம் குடும்பத்தாலே சேர்க்குவானாக. அல்லாஹ் தஆலா மூதேவிகள் பட்டியல் நம் பேர் இருந்து அதை அழித்து விட்டு சீதேவிகள் பட்டியல சேர்ப்பானாங்க. சேர்ப்பதும் அழிப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு என்று அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்